சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நேற்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் தன்னுடைய மனக்குமுறல்களை சபாநாயகரிடம் தெரிவித்தது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது நேற்று நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தில் அதிமுகவின் எம்எல்ஏ கடலூர் தொகுதியில் வேலை வாய்ப்பிற்காக ஒரு பூங்கா ஒன்றை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறியிருந்தார். அதற்கு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறியது என்னவென்றால், என்னிடம் அதிகாரங்களும் குறைவு, நிதியும் குறைவு, என்னை விட தொழில்துறையிடம் கேளுங்கள் என்று ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார். அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இலாக்கா மாற்றப்பட்டது. அந்த துறை தங்கம் தென்னரசு அவர்களுக்கு நிதித்துறை மாற்றப்பட்டதன் காரணமாக பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு புதிதாக அமைக்கப்பட்டு அந்த துறையை அவரை கவனிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவை பிறப்பித்தார். அதற்கு முன்னதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசிய ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. அதில் கடந்த 3 ஆண்டுகளாக ஸ்டாலின் குடும்பமும் கோபாலபுர குடும்பமும் பல கோடிகளை ஊழல் செய்து வருகிறது. நான் யாருக்கும் அடிபணிய தேவையில்லை, உண்மைக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருப்பேன் என்று ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்துதான் உடனடியாக அவரது அமைச்சர் பதவி இலாக்கா மாற்றப்பட்டது. அது மட்டும்தான் காரணமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பொறுத்தளவிற்கு அவரது துறையே மிகவும் சரியாக, ஏன் திமுகவை எடுத்துக்கொண்டால் உண்மைக்கு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் என்றால் அது பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்தான். பணத்திற்காக வேலை செய்ய மாட்டார். அன்பிற்காகவும் பண்பிற்காகவும் ஒழுக்கத்திற்காகவும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் என்றால் அது பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்தான். ஆனால் அவரிடம் இருந்து நிதியை பெறுவதற்கு பல கடினமான வேலைகள் இருப்பதாக மற்ற அமைச்சர்கள் நினைத்துதான் பல புகார்களையும் ஸ்டாலின் அவர்களிடம் கூறினார்கள். ஆனால் அது எடுபடாத காரணத்தினால் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசிய ஆடியோ போல் சித்தரிக்கப்பட்டு அந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அவரது பதவி மாற்றப்பட்டது. இது மற்ற திமுகவின் அமைச்சர்களது சுயநலம்தான் என்பது பழனிவேல் தியாகராஜனுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் கூட பார்த்திருக்கலாம், பல நிகழ்ச்சிகளில் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் புறக்கணித்திருப்பார் ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில். அப்பொழுது வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், வெளி மாநில பயணம் என்று கூறியிருப்பார். தற்பொழுது நேரடியாகவே சட்டசபையில் பேசியிருப்பதால் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 2026இல் திமுகவில் போட மாட்டார், அவர் திமுகவில் இருந்து விலகுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.